ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபீல் குட் படமான 35 சின்ன விஷயம் இல்ல படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கு 2 பசங்க இருக்காங்க. அதில் அண்ணன் பேர் அருண், தம்பி பேர் வருண். அருணுக்கு மேக்ஸ் சப்ஜெக்டில் நிறைய டவுட் வந்துட்டே இருக்கு. அந்த டவுட்டுக்கு யாரும் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணாத காரணத்தினால மேக்ஸில் 0 மார்க் வாங்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் அந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு கணக்கு வாத்தியார் வராரு. அவருக்கு அருணை சுத்தமா பிடிக்கும் இருக்கு. அருணும் பவனும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. பவன் மேக்ஸ்ல 100க்கு 100 மார்க் வாங்குற ஒரு பையனா இருக்கான். இந்த சூழ்நிலையில அருணையும் பவனையும் மேக்ஸ் வாத்தியார் பிரிக்க நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அருணை அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே துரத்த முடிவு பண்றாரு. இந்த சூழ்நிலையில அருண் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்க அவனோட அம்மா அவனுக்காக என்னென்ன விஷயம் பண்றாங்க, கடைசியா அருண் மேக்ஸ்ல பாஸ் ஆனாரா இல்லையா, அருணும் பவனும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல ஒரு சில ஃபீல் குட் சீன்ஸ் இருக்கும். பட் இந்த படத்துல ஃபுல் படமுமே ஃபீல் குட்டா தான் செம சூப்பரா இருக்கு. படத்தோட கண்டென்ட் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அது ஸ்கிரீன் பிளேல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜாவும் கொண்டு போயிருக்காங்க. அருணுக்கு இந்த படத்துல மேக்ஸ் சப்ஜெக்ட்ல நிறைய டவுட் வந்துட்டே இருக்கும். அந்த டவுட்டை அருண் இன்டெலிஜென்டா எக்ஸ்பிளைன் பண்ற ஒவ்வொரு சீனும் படத்துல செம சூப்பரா இருக்கு. அதுலயும் படத்தோட ஒரு சீன்ல 100 into 0 = 0 அப்படின்னு கணக்கு வாத்தியார் அருண் கிட்ட சொல்லுவாரு. அதுக்கு அருண் கணக்கு வாத்தியார் கிட்ட ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல அல்டிமேட்டா இருந்துச்சு. அருணோட ஒரே நோக்கம் கணக்கு புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படிங்கிறது தான். அதை படத்துல சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. படத்துல பவனுக்கும் அருணுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் படத்துல பக்காவா இருக்கு. படத்தோட ஹீரோ ஹீரோனி கணவன் மனைவியா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காங்க. அதுலயும் படத்தோட ஹீரோனி நிவேதா தாமஸ் இந்த படத்தோட மிகப்பெரிய சப்போர்ட்னே சொல்லலாம். அவங்களோட எமோஷனல் பர்சன் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ணி வைக்குது. படத்தோட ஒரு சீன்ல அருணுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டிசி கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்போ அருண் வீட்டை விட்டு வெளியே போயிருவாரு. அந்த சீன்ல நிவேதா தாமஸ் தன்னோட பையனை காணலன்னு சொல்லி ரொம்ப துடிச்சிருவாங்க. அந்த சீன்ல எல்லாம் அவங்களோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. படத்துல உள்ள ஸ்கூல் பர்சன் யதார்த்தமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. கணக்கு வாத்தியார பழி வாங்குறதுக்காக அருண் கணக்கு வாத்தியார் பைக்ல பிரேக்க அத்து விடுறது, டயரை பஞ்சர் ஆக்குறது, சீட்டை கிளிக்கிறது, இப்படி நிறைய விஷயம் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல செம சூப்பரா இருக்கு. படத்துல உள்ள நிறைய டைலாக் நோட்டபிளா இருக்கு. அதுலயும் குறிப்பா சொன்னா நிவேதா தாமஸ் படத்தோட ஒரு சீன்ல அருண் கிட்ட ஜெயிக்கணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற சான்ஸை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, பின்னாடி இருக்கிற ஆபத்தையும் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு படத்துல சொல்லுவாங்க. அந்த டைலாக் எல்லாம் படத்துல நோட்டபிளா இருக்கு. படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கிட்ட இருந்தாலும் எங்கேயுமே போர் அடிக்கல. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்துல உள்ள ஒரு சில சீன் கொஞ்சம் சுலபபரமா இருக்கு. இந்த படம் யதார்த்தமா இருக்கிறதுனால அதுவுமே இந்த படத்துல பெரிய மைனஸா தெரியல. இந்த படத்தை நந்தகிஷோர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நிவேதா தாமஸ், விஸ்வா தேவ், அருண் தேவ், கௌதமி, பாக்யராஜ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஃபீல் குட் மூவி தான் இந்த படம். இந்த படம் சன் நெக்ஸ்ட்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.